புராதன மகிமையும் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த கோவில் தான் வேதகிரி, அதாவது நரசிம்மர்ன்ற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். ஒரு சின்ன மலை உச்சில இருக்கிற இந்த கோவில் 9வது நூற்றாண்டுல பல்லவ ராஜாவா இருந்த நரசிம்மவர்மன் தான் இந்த கோவிலை கட்டினாருன்னு ஆதாரபூர்வமா சொல்லப்படுது. புனிதமான பெண்ணா நதியோட அழகு இந்த கோவிலுக்கு மேன்மேலும் அழக மெருகூட்டுது. மலையகிரி மலை கன்னியாகுமரியிலிருந்து இமயம் வரை நீண்டிருக்கு. அதுக்கு நடுவில் இருக்கிற 4 மலைகள் வேதகிரி, யாதகிரி, மங்களகிரி, நந்தகிரின்னு இப்படி 4மே அமைஞ்சிருக்கு. இப்படி மலையகிரி மலையிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு மலைதான் வேதகிரி. மகாவிஷ்ணுவோட அருளால பிரிஞ்சு வந்த மலைகள் எல்லாம் கோவில்களா உருவாச்சுன்னு சொல்றதுதான் இங்க இருக்கிற ஐதீகம். வேதகிரியில குடிக்கொண்டிருக்கிற அம்மனை செஞ்சி தேவின்னு அழைக்கிறாங்க. அழகான பிரம்மாண்டமான மண்டபங்களை கொண்டதுதான் இந்த கோவில். புனிதமான 7 குண்டலங்கள், அதாவது குளங்கள். இந்த குளங்கள் தான் இந்த கோவிலோட முக்கிய அம்சம். கஷ்யப ரிஷியும் மற்ற சப்த ரிஷிகளும் சேர்ந்து இங்க 7 யாகங்கள் நடத்தினதாகவும் அதன் காரணமா தான் பகவான் நரசிம்ம சுவாமி இங்க தோன்றியதாகவும் பிரம்ம புராண நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏழு யாகங்கள் நடத்தின குண்டல வடிவங்களா இந்த கோவில்ல பராமரிக்கப்பட்டது 7 குண்டலம், அதாவது குளம். ஸ்ரீராமர் வனவாசம் போகும்போது இங்க வந்ததா சொல்லப்படுது. இங்க காணப்படுற குகைகள்லாம் அஸ்வத்தாமனோட குகைகள்னு சொல்லப்படுது. கோவிலுக்குள்ள போற பாதைகள்ல இருந்து உயரமான காலி கோபுரத்தை பார்க்கலாம். பாதைகள் மூலமா நடந்தும் வாகனத்திலையும் இந்த கோவிலுக்கு வர முடியும். பசுமையான ரொம்ப இயற்கையான வளங்களோடு இந்த கோவில் அழகா காட்சி தருது. மின்சாரம் தயாரிக்கிற காற்றாலைகளும் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலோட கோபுரங்கள்ல மகிழ்ச்சியா விளையாடிக்கிட்டு இருக்கிற குரங்குகளையும் பல்வேறு வகையான பறவை இனங்களையும் நம்மளால பார்க்க முடியும். நுணுக்கமான சிற்பங்களோட இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருக்கு. வர்ணங்கள் பூசப்பட்ட அழகான இந்த ஆஞ்சநேயரோட சிலையை அதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். பெரிய புனிதமான யாத்திரை தலமா இது இருக்கிறதுனால இங்க நிறைய பக்தர்கள் வருகை தராங்க. காலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இந்த கோவில்ல நாம தரிசனம் பண்ணலாம். மே மாசத்துல கொண்டாடப்படுற பிரம்மோற்சவம் இங்க பிரம்மாண்டமான முறையில நடத்தப்படுது. சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த கோவில் பண்டைய கலாச்சாரங்களோட பாரம்பரியத்தோட அடையாளமாகவும் இருக்கு.